இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இவங்க எந்த அளவுக்கு 21ல வாக்குறுதி கொடுத்து இப்ப நிறைவேறுகின்ற ஒரு நிலைக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு வருஷ காலம் இருக்கின்ற இந்த சூழல்ல இறுதியாக சமர்ப்பிக்கப்படுகின்ற இந்த நிதிநிலை அறிக்கையானது மக்களை அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே அதை அவங்க இப்போ நடக்கின்ற இந்த அரசுக்கு ஓட்டு வங்கியாக மாற்றுகின்ற வகையிலே இந்த அரசு நிதிநிலை இருக்குமா இல்லது மறுபடியும் ஏமாற்றப்படுவார்களா என்ற. ஏன்னா இது நிறைய பேர் சொல்றாங்க 526 500 சொச்சமோ வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இவ்வளவுதான் செஞ்சிருக்காங்கன்னு. அது மாதிரி பல நிலுவைகள் இப்போ பாத்தீங்கன்னா பேருந்துக்கு இலவச கட்டணம் கொடுத்துட்டாங்க. மகளிருக்கு இலவச கட்டணத்தை அதிகரிக்க போறாங்களா குறைக்க போறாங்களான்னு தெரியல. ஆனா அந்த பேருந்துகள்ல இன்னும் மோசமான பேருந்துகள் இருக்கு. இதுக்கெல்லாம் இன்னும் இந்த அரசு மாற்று யோசனை வைத்திருக்கிறது. அது இந்த நிதிநிலை அறிக்கையாக வருமா என்ற பல்வேறு விஷயங்களிலே பல்வேறு துறைகளிலே பல்வேறு நம்முடைய நடவடிக்கைகளே அரசினுடைய துறை சார்ந்த நடவடிக்கைகளே என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி செய்யப்படுமா என்ற மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த தமிழக மக்கள் காத்திருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால் நிறைவேறுகின்ற ஒரு கட்டம் இது. 21 தொடங்கி 25 வந்து இதுக்கப்புறம் நீங்க இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியுங்கிற ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்ற சூழல்ல எதிர்பார்க்கப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் பூர்த்தி செய்கின்ற. ஏன்னா குறிப்பா சொல்ல போனா விவசாயத்தை நம்ம நாடு விவசாயம் சார்ந்த நாடு. இந்த விவசாயம் சார்ந்த நாட்டை இது வரைக்கும் இழப்பீட்டு தொகை கொடுக்கல. பாவங்க இந்த ஏழைகள்லாம் விவசாயிகள்லாம் அவன் விளைவிக்கிற நெல்லுக்கு அவன் விலையை நிர்ணயம் பண்றது இல்ல, மற்றவங்க நிர்ணயம் பண்றாங்க. ஆக அவனுக்கு இந்த இழப்பீடு கொடுக்கல, காப்பீட்டு தொகை கொடுக்கல. ஆக இது மாதிரி நிறைய இருக்கு. இதையெல்லாம் நிதிநிலை அறிக்கையாக வருமா, என்னென்ன விவரங்கள் மக்களை திருப்திப்படுத்தும் என்ற எதிர்பார்ப்போடு நம்முடைய தமிழக மக்கள் இருக்கிறார்கள் என்ற என்னுடைய ஆழமான கருத்தை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.